அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க. அதுக்கடுத்து அந்த இன்ஜெக்ஷன் போடவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. சரிங்க. சரியாக வரவும் இந்த பிள்ளைக்கு ஏன் 1 வருஷத்துல 3 தடவை ஐசியூல போய் அட்மிட் பண்ணியாச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த பிள்ளைக்கு இப்படி ஆகுது, பாப்பாக்கு இப்போ அங்கங்கே கட்டி கட்டியாக வர இருக்கும். அதுக்கு அதை எடுத்து என்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இதனால் ஒரு தடவை பண்ணுறப்ப என்னன்னாங்க, சாதா கட்டிதே பெரிய பிள்ளையாகவும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த கட்டி இன்னும் அங்கங்கே அப்படியே இருக்குது. அது என்னன்னே தெரியல மேம். சரி, இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு, எப்படி நீங்கள் இதை மேனேஜ் பண்ணீங்க, எப்படி சமாளிச்சு? கடன் தான் மேடம். கடன் எங்கள் ஊர்லேயே அங்கேயே கடன் வாங்கியிருக்கீங்க? 10 பேர் வரைக்கும் வாங்கிட்டேன் மேடம். என்னங்க? 10 பேர்கிட்ட வாங்கிட்டு 10 பேர் வரைக்கும் இங்கிட்டு வாங்கி காப்பாற்றினா அப்படின்ட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வாங்கியாச்சு. இப்போ ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாமல் ஊருக்குள்ளே சுற்றி போகிறது, வீட்டில் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, வீட்டுக்கு வந்து கத்துவாங்க. நான் எத்தனை நாள் வீட்டில் தனியாக உட்காந்து 2 பேரும் அழுவோம், நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு சொல்லக்கூடாது மேம். அரளிக்கையில் அப்படின்ட்டு வந்து வச்சுருந்தேன். அன்னைக்கு பாப்பா பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, அப்படி அந்த இதை விட்டாச்சு மேம். அதனால ஏதோ பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கா கடன் கொடுத்தது? அசிங்கப்படுத்துவாங்க மேடம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் சத்தம் போடுவாங்க, ரோட்டில் சத்தம் போடுவாங்க, ஃபோனில் சத்தம் போடுவாங்க. வேலைக்கு வர போயிட்டு வர காசு வட்டி கட்டவே பத்தாது, பிள்ளைங்க கேட்குறதையும் வாங்கி தரவும் முடியாது. ஒவ்வொரு நாளும் டீ வாங்க காசு கொடுக்குற பிள்ளைகளுக்கு டீ வாங்க காசு இருக்காது. எந்திரிச்சுன்னா டீன்னு கேட்பாங்க. ஏடிஎம் நான் வேலைக்கு போனால் ஏடிஎம் அந்த கடன்காரங்கிட்ட இருக்கு. அவங்க வாங்கி வச்சிருக்காங்களா ஏடிஎம் கார்டு? அவங்க தான் சம்பளம். இது என்னதுங்க இது?